பரோட்டாவா சப்பாத்தியா? வீட் பரோட்டா. பரோட்டா சால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனாலும் பெரிய முட்டை தாங்க. பூரியும் கிழங்கும் 6 கொடுக்கலாம். 2 பூரியா இருந்தா. சோலை பட்டூரா மைதால பண்ண பூரி எல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றி. சிக்கன் ரைஸ் பெரிய முட்டைங்க. சாதாரண மனிதர்கள் நல்ல உணவு சாப்பிட்டாலே வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை அசிங்கப்படுத்துறது. பிரியாணி அப்படின்னாலே பிரியாணி உடம்புக்கு நல்லது இல்லைப்பா, இப்படி ஒரு பரப்புரை டேஞ்சர். ஏன் அவனுக்கு வயிறு எரியுது. 50 ரூபா கொடுத்தா ஒரு சின்ன பீஸ் சிக்கனோட ஒரு சின்ன முட்டையோட சோறு ஒருத்தனுக்கு ஒரு எளிய மனிதனுக்கு கிடைக்குது. அந்த எளிய மனிதனுக்கு உணவு கிடைக்குதுன்றதே அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ மைதான்னு பேசுகிறாங்கல்ல, மைதாவுக்கு வந்து -100, பரோட்டானா -100. அப்போ பூரிக்கு பரோட்டாவுக்கு பேசுகிறவன் பூரிக்கு ஏன் பேச மாட்டான்? ஏன் எதனால் பேச மாட்டேன்றாங்க? ஏன்னா பூரி வந்து சாப்பிடக்கூடியது. அப்போது உயர் சாதியினர் சாப்பிடக்கூடிய உணவுன்னா அப்போ மைதா உன் கண்ணுக்கு தெரியாது. பிரெட்டு சாப்பிடும்போது மைதா உன் கண்ணுக்கு தெரியாது. கேக் சாப்பிடும்போது மைதா உன் கண்ணுக்கு தெரியாது. ரஸ்கில் மைதா மாவு தான் இருக்குது, பிஸ்கெட்டில் மைதா மாவு தான் இருக்குது. பரோட்டாவில் இருக்க மைதா மாவு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ யார் எந்த உணவை சாப்பிட்றாங்கன்றதை பொறுத்து தான் அந்த மூலப்பொருளுக்கான வேல்யூ இருக்குது. அவ்வளோதான் விஷயமே. பழைய சாதம் நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, அதை சாப்பிட்டாலே போதும், சூப்பரா இருக்கும் உடம்பு. கஞ்சி குடிங்க, அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஏன் சொல்கிறேன். அப்படி சொல்கிறான்? நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்றது அவனுக்கு பொறுக்கலை. அந்த காலத்தில் கேழ்வரகு கஞ்சி குடித்தான்னா காரணம் அரிசி வாங்க காசு இல்லை, அதனால கேழ்வரகு கஞ்சி வச்சு குடித்தான். அதாவது சூத்திரர்களுக்கான உணவு. நேரம் கடந்தது, சமையல் செஞ்ச உடனே சாப்பிட்டதில்லை, ருசி இழந்தது, அழுகி நாற்றம் அடித்தது, பல நாட்கள் பழுதாகி வைத்திருந்தது, மற்றவர் உணவு தட்டிலிருந்து மீந்தது, அழுக்கானது. இவையெல்லாம் தாமச குணம் உடையவருக்கான விருப்பமான உணர்வு. இந்த மாதிரி உணவை தான் தாமச குணம் கொண்டவர்கள் விரும்பி உண்ணுவாங்களாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளாக. எதுக்கு பழசுக்கு திரும்புவோம்? கேழ்வரகு கஞ்சி குடி, அதெல்லாம் அழுக்கான உணவு. பழைய சோறு தின்னு, வெங்காயம் வச்சு சாப்பிடு. மிக்சி கிரைண்டர்லாம் கருவின்னு சொன்னால் ஆட்டுக்கல் என்னது? கருவி தான். அப்போ அது கருவி இல்லையா? அம்மிக்கல் கருவி இல்லையா? இல்லை, அதில் அரைச்சி தான் சாப்பிட சொல்கிறாங்க. அன்னைக்கு கரண்ட் இல்லை, அந்த கரண்ட்டை பயன்படுத்தி இப்படி ஒரு கருவி செய்ய தெரியல. அதான் நான் சொல்லுவேன், முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லை, நீ தான் முட்டா பைய. ஓ, முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லை, நீ மடப்பைய. நீ ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். ஒன் டைப் ஆஃப் ரீல்ஸ் வந்து இப்போது பிரபலமாயிட்டே இருக்குது. என்னென்னா, ஒரு டாக்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒருவர்களோ வந்து உட்காந்து மார்க் போடுறது. வெளியிலேருந்து ஒருத்தர் கேட்பாங்க, இது மாதிரி இந்த உணவுக்கு உங்கள் மார்க் என்ன அப்படின்னா, இப்போ மைதாக்குனா -100, இயற்கை தானிய உணவுக்கு வந்து 10 + 20 மார்க்கு அப்படின்னு மார்க் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே இதை பார்த்துருக்கக்கூடும். இப்போது உணவுன்றது அந்தந்த லேண்ட்ஸ்கேப்பில் அவங்க அந்த பண்பாடோடு கலந்தது தான் உணவு. உணவு குறித்து வேதங்களில் பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ உணவு குறித்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குல்ல, இந்த உணவு சாப்பிட்டா வந்து உடம்புக்கு கெடுது, இந்த உணவு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு நரேஷன் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? பகவத்கீதை மேட்ருக்கு நான் பின்னாடி வரேன். முதல்ல வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஏழையாக இருப்பவன் அல்லது சாதிய படிநிலையில் கீழாக இருப்பவன் சாப்பிடக்கூடிய உணவும் அப்படி தான் இருக்கணும், அது கீழான உணவாகத்தான் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வன்மம் பரவி இருக்குது. சாதாரண மனிதர்கள் நல்ல உணவு சாப்பிட்டாலே வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை அசிங்கப்படுத்துறது. இதை வந்து நீங்கள் எல்லா தளத்துலையும் பார்க்கலாம். அசிங்கப்படுத்துறது இன்னும் ஆபத்துக்குரியதாக மாற்றுறது இல்லை, அதை ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி ஒரு மட்டம் தட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறதே எப்படி வைப்பாங்கன்னா, மண்ணாங்கட்டி, குப்பை, பிச்சை, இப்படி தான் பேர் வைப்பாங்க. பிச்சம்மாள், பிச்சையப்பன் அப்படிங்கிற பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குப்பன், குப்பாயி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்கு? நீ வேறு நல்ல பேர் வச்சுக்கிட்டாலே தப்புன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க, புரியுதா? அதை இப்போ சொன்னான்னு வச்சுக்கிங்க, ஒரு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குற ஒருத்தன்ட்ட போய் சொன்னாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவன் கேட்பானா உன் பிள்ளைக்கு வந்து மண்ணாங்கட்டின்னு பேர் வை அப்படின்னு. அதுக்கு பதிலாக அவனுக்கு பிருத்திவி அப்படின்னு பேர் வைன்னு சொன்னால் வச்சுப்பான். பிருத்திவினா என்ன அர்த்தம்? மண்ணுன்னு தான் அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டா டீசெண்டாக போயிடுச்சு. யாஷிகா அப்படின்னு பேர் வச்சுக்கன்னா சூப்பர்ப்பா. நீங்கள் பேர் வைக்கிறதுக்கே எங்கே போகிறீங்க? யாஷிகா என்ன அர்த்தம்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம்.
யாசகம்னா என்னப்பா, அவ்வளோதான் விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு குதிரைன்னு பேர் வச்சுருக்காங்க. குதிரைன்னு எப்படி சார் பேர் வைப்பாங்க அப்படின்னா, குதிரைன்னு வைக்க மாட்டாங்க, அஸ்வத் அப்படின்னு வச்சா அது ஸ்டைலாக மாறிடுது. சரியா? அப்போ நம்மளை வந்து கிராமங்களில் இன்னொன்று இது அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், ஒரு தகவலாக சொல்கிறேன். இப்போது 6 பொண்ணு 5 பொண்ணு பிறந்துடும், அப்போ போதும் பொண்ணுன்னுலாம் வைப்பாங்க. அது வந்து அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். நான் சொல்கிறது இது வந்து நீ மற்ற சாதிக்காரனை வந்து பெயரே மட்டமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னாலே பிரியாணி உடம்புக்கு நல்லது இல்லைப்பா, இப்படி ஒரு பரப்புரை, டேஞ்சர். ஏன்? அவனுக்கு வயிறு எரியுது. 50 ரூபா கொடுத்தா ஒரு சின்ன பீஸ் சிக்கனோட ஒரு சின்ன முட்டையோட சோறு ஒருத்தனுக்கு, ஒரு எளிய மனிதனுக்கு கிடைக்குது. அந்த எளிய மனிதனுக்கு உணவு கிடைக்குதுன்றதே அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்றாங்களே, அதை ஏன் மட்டம் தட்டுறான்? அவன்லாம் முன்னாடி வந்து நம்ம வீட்டில் வந்து பழைய சாப்பாடு வாங்கிட்டு போவானே, உழைச்சிட்டு படி அரிசி வாங்கிட்டு போவான், மிச்ச சாப்பாடை வாங்கிட்டு போவான்ல. இப்போ நீ வீட்டு வேலைக்கு வர்றவங்க யார்ட்டையாவது எங்கள் வீட்டில் இந்த சாப்பாடு மிச்சம் இருக்கு எடுத்துன்னு போகணுன்னு சொன்னால் எடுத்துன்னு போவாங்களா? வேணா கொடுங்க, அப்படி போகிற வழியில் வெளியே கொட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் இவனுக்கு நல்ல சாப்பாடும் கொடுக்க மாட்டாருங்க, மிச்சமாகி அது கெட்டு போச்சுன்னு சொன்னால் அதை கொடுப்பாங்க. புரியுதா? அப்போது அந்த ஏழை எளிய மனிதர்களுக்கு வந்து உணவு கிடைக்குதுன்றதே இவனால் பொறுத்துக்க முடியலன்ற அளவுக்கு என்ன ஒரு வன்மம் இருக்குது பாருங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து மஞ்சகாமாவில் வந்து ஒரு மாதம் 40 நாள் கிட்ட ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருப்பேன். அப்போ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு இன்னொருத்தர் அதே தெருவில் கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து டெய்லி காலையில் ஒரு 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்தால் எங்கள் அம்மாட்ட சொல்லி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னென்னா மருமக கொடுமை. மருமக வந்து புருஷன் இருக்கும்போது மாமியார்ட்ட ஒழுங்காக பேசும், புருஷன் ஆஃபீஸ் போயாச்சுன்னா சோறு போடாமல் கொடுமை பண்ணும். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு அந்த அம்மா தனியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுத்துட்றாங்க, அந்த ரேஷன் கார்டில் 20 கிலோ அரிசி கொடுத்துட்றாங்க. கணவனை இழந்தவங்களாக இருந்தாங்கன்னா விதவை பென்ஷன் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றாங்க, இல்லை வயசானவங்களாக இருந்தால் முதியோர் பென்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ வாழ்க்கை வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது ஏழை எளிய மக்களுக்கு அந்த மாதிரியான உணவு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் உணவு கொடுக்குறாங்கல்ல, இப்போ அது தினமலரில் வந்தது. அதாவது காலை உணவு திட்டம் நிரம்பி வழிகிறது கக்கூஸ். அதுதான் வன்மம், அதுதான் பேர் வன்மன்றது. நான் பார்த்துருக்குறேம்மா எங்கள் ஸ்கூலில். நான் சின்ன வயசில் 6th 7th படிக்கும்போதெல்லாம் டெய்லி ப்ரேயரில் யாராவது 2 பேர் மயக்கம் போட்டு விடுவான். டெய்லி 2 பேர் யாராவது மயக்கம் போட்டு விடுவான் ப்ரேயரில். காரணம் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, பசி. உணவு கிடையாது. நமக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம அம்மா அப்பா இருந்தாங்கன்றதுனால அதோட வலி நமக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அந்த வலி தெரியும். ஏன்னா வேலைக்கு வந்த புதுசில் சென்னையில் கொஞ்ச நாள் வேலை இல்லாமலாம் இருந்திருக்கிறேன், 2 நாள் கூட கண்டினியூஸாக சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். அப்போ அந்த பசின்றது என்னன்னு தெரியும். பசி என்னன்னு தெரியாதவனுக்கு தான் இந்த வன்ம புத்தியெல்லாம் வரும். அதுக்காக என்ன வேணாலும் சாப்பிட முடியுமா? இப்போ டாக்டர்களோ நியூட்ரிஷனோ இப்போ இன்ஸ்டாகிராமில் பேசுகிறவங்களோ என்ன சொல்கிறாங்கன்னா, சத்துள்ள உணவாக சாப்பிடுங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படின்லாம் வந்து எந்த டாக்டரும் சொன்னது கிடையாது. இவங்க வர இந்த யூடியூப் டாக்டர்ஸ் தான் சொல்கிறது. ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஒருத்தர் கன்னியாகுமரிக்காரர், அவர் சொல்கிறார், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்ப தெம்பாக வச்சுக்கோங்க, ஹெல்த்தியாக என்ன சாப்பிட்றது அப்படின்லாம் யோசிக்க வேணாம், நல்ல நிறைய சோறு சாப்பிடுங்க போதும் அப்படின்னாரு. எப்படி ஃபிட்னஸுக்காக நான் போய் சிக்கன் வாங்கி சாப்பிட்ணும், மட்டன் சாப்பிட்ணும், முட்டை சாப்பிட்ணும், அதுக்கெல்லாம் எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கணும். நல்ல சோறு சாப்பிடுங்க போதும். நல்ல சோறு தின்னுட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே அந்த ஃபிட்னஸ் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் சொல்கிறார். என்ன தான் சாப்பிட்ணும் அப்படின்னா எது வேணாலும் சாப்பிட்லாம். ஃபிட்னஸ் ட்ரெயினரோட டாக்டர் மேலானவங்கள அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே? டாக்டர் சொல்கிறது ஒரு ஆளுக்கு ஆள் மாறுமா. அதாவது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, உடல் மறுத்தது நீக்கி உண் அப்படின்றார். உனக்கு ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிடாத. ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குற, ஒத்துக்கலை உனக்கு, பிடிக்கலை உனக்கு, அதை சாப்பிடாத. மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்லாம். நாம் வந்து கார்பன் ஃபார்ம் ஆஃப் லைஃப்பா. சரியா? இதில் வந்து ஒருத்தன் எனக்கு வித்த காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தான். என் பையன் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு என் கூட வந்திருந்தான்.
கேட்டான்னு இந்த குர்குரையை வாங்கி கொடுத்துருந்தேன். சார் இதை போய் ஏன் சார் வாங்கி கொடுத்தீங்க, ஏன் யார் சாப்பிட்றதுக்கு தயா விற்கிறாங்க, பாருங்க நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கன்னு அதில் ஒரு இதை எடுக்க அவன் என் பையன் கத்த, அப்போ ரொம்ப சின்ன பையன், இருடா அந்த அங்கிள் ஏதோ காட்டுறாராங்க, அவர் திங்க போகிறாருன்னு நினச்சி அவன் கத்த ஆரம்பிச்சிட்டான். எடுத்து வத்திப்பிட்டி வச்சு கொளுத்துறேன், அது எரியுது. சரிங்களா, எரியுது பாருங்கள். நான் தான் சொன்னேன், யோ கார்பன்னா எரியதையா செய்யும், கார்பன் ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லாமே எரியும். அப்படி நீ தீ பற்ற வச்சு அது எரியல்னா தான் நீ அதை சாப்பிடக்கூடாது. ஒரு மெட்டல் எரியுமா? எரியாது. ஏன்னா அதில் கார்பன் இல்லை. கார்பன் இருக்கக்கூடிய எல்லாமே எரியும். அப்போ தீ பற்றக்கூடிய எல்லா உணவும் நல்ல உணவுன்னு தான் அர்த்தம். அது கார்பன் இருக்குது, கார்பன் இருந்தால் சாப்பிட்லாம். இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இவங்களுக்கு இவன்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டானா அப்படின்ற ஒரு அந்த ஒரு வன்மம் இருக்குல்ல. சொல்லுவாங்கல்ல, இவன்லாம் கார் வாங்கிட்டான் பாரு, இவெல்லாம் பைக் வாங்கிட்டான் பாரு, இவெல்லாம் வீடு கட்டிட்டான் பாரு. அந்த வயிற்றுச்சலில் தான் மருத்துவர் ராமதாஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்கிறது, 300 டிஷர்ட் வாங்கி போட்டுக்கிட்டு லவ் பண்ண வந்துட்டாங்கன்னு. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் நீக்கமர என்ன நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதிய பார்வை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஒரு நிலை வந்து வகுக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துல அவங்க இருக்கணும், அதுக்கு மேலே வந்துடக்கூடாது. அவன் நான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன தாண்டி வேற போயிட்டானே இவன் அப்படின்றப்ப இன்னும் வயிற்றுச்சல் ஆகுது. இப்போ மைதான்னு பேசுகிறாங்கல்ல, மைதாவுக்கு வந்து -100, பரோட்டானா -100. அப்போ பூரியும் மைதா தானையா? முதல்ல மைதான்னு பேசுகிறதே தப்புமா. அது வந்து கோதுமையில் ரிஃபைன்டு ஃபார்ம். அது கோதுமையில் மாவை எடுக்கிறீங்க, கோதுமையோட அந்த தவிடு மாதிரி கொஞ்சம் ஐட்டம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும். அதை இன்னும் சலித்து பியூரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுதான் மைதா, வேறு ஒன்றுமே கிடையாது. மைதானா என்னவோ ஒன்று, அது ஏதோ கெமிக்கலில் ஃபேக்ட்ரியில் செய்கிறாங்கன்ற மாதிரி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொன்று தெரியுமா, நீ இந்த இங்கிலீஷ் ரெசிபிலாம் எடுத்துப்பார், கேக் செய்கிறது எப்படி, புட்டிங் செய்கிறது எப்படி, ப்ரெட்டு செய்கிறது எப்படி அப்படின்னு. நீங்களே ஒரு பிஸ்கட் செஃப் தான். அது பூரா என்ன போட்டிருப்பான்னு தெரியுமா, டேக் 1 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு போட்டிருப்பான். பார்த்துருக்கல. இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படிங்கிறது என்னது? மைதா. அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார்னா வேறு ஒன்றும் கிடையாது, மைதாக்கு தான் பேர். உலகம் பூரா சாப்பிட்றாங்க. இல்லை, இப்போ போஸ்டர் ஓட்டுறதுக்கு மைதா மாவை கலந்து தானே ஓட்டுறாங்க. ஆமாம், அதை போய் நீங்கள் சாப்பிட்றீங்களேன்னு கேட்குறாங்க. சாப்பிட்றத தான் போஸ்டர் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதில் வேறு விவரமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதில் வந்து ஒரு கெமிக்கல் ஒன்று கலந்து விட்ருவாங்க, காப்பர் சல்ஃபேட்டுன்னு நினைக்கிறேன். காப்பர் சல்ஃபேட்டை கலந்து கொடுத்துருவாங்க. யாருக்கு? அந்த காலத்துலேயே எப்படியெல்லாம் மோசமான சிந்தனை இருந்திருக்கு பாரு. மைதா மாவை ஒருத்தன்ட்ட கொடுத்து அதை காய்ச்சி, அப்போ வந்து ஒரு திருவண்ணாமலையில் நான் பார்த்துருக்குறேன், என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் கொடுத்துருவாங்க, இந்த பசமாவுன்னு சொல்லுவாங்க, அதை பசமாவுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது மைதா மிக்ஸ்டு வித்து காப்பர் சல்ஃபேட். அதை தண்ணியில் கரைச்சிட்டு காய்ச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலராக வந்துடும். இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனோட கலருக்கு வந்துடும். அதை எதுக்கு காப்பர் சல்ஃபேட் கலந்து கொடுக்குறான்னு தெரியுமா, இந்த ஏழை அந்த மாவை எடுத்து சமைச்சு சாப்பிட்டான்னா என்ன பண்ணுறது? பசையை தண்ணியாக காய்ச்சிட்டு பாதி மாவை எடுத்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு அதில் காப்பர் சல்ஃபேட்டை கலந்துடுது. காப்பர் சல்ஃபேட் விஷம். மனிதனோட எவ்வளோ ஒரு வன்மமான ஒரு புத்தி இருக்கு பாரு. ஒரு ஏழையை வேலை வாங்குற நீ, அந்த வேலைக்கு கொடுக்க வேண்டிய மூலப்பொருளில் ஒன்று வந்து உணவுப் பொருளாகவும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்போ அவன் அதை சாப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் காப்பர் சல்ஃபேட்டை கலக்கிறான். குரூரமான சிந்தனை, குரூரமான லாப புத்தி. சரியா, ஒரு 2 கை மைதா மாவை எடுத்து சாப்பிட்டா தான் சாப்பிட்டு போட்டுமே. சொல்லியே கொடுப்பாங்க, இது இப்போ விஷம் வாயில் கீழே வச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லியே கொடுப்பான். அது சமைக்கணுன்ற எண்ணமே வந்துடக்கூடாது. சமைக்க முடியாது, ஏன்னா காப்பர் சல்ஃபேட் பவுடராக கலந்துருக்கும். அதை நீ பிரிச்செல்லாம் எடுக்க முடியாது. அது காய்ச்சினா ஒரு மாதிரி ப்ளூ கலராக வரும். அப்போது இந்த ஒரு ஏழை மேலே எவ்வளோ வன்மம் இருக்குது பாருங்க. அவன் ஏழை தான், அவன் ஒன்றும் பிச்சை எடுக்கலையே, உழைக்க தான் வந்திருக்கான். உழைக்க தான். அதில் கூட நீ உனக்கு சந்தேகம் வருதுன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க.
அதான் கேட்குறேன், பரோட்டாவுக்கு பேசுகிறவன் பூரிக்கு ஏன் பேச மாட்டான்? ஏன் எதனால் பேச மாட்டேன்றாங்க? ஏன்னா பூரி வந்து அவா சாப்பிடக்கூடியது. பூரி கிழங்கு மசால் அப்படி புசு புசுன்னு இவ்வளோ பெருசுக்கு வெள்ளையாக இருக்கணும் பூரி. அது பூரி வெள்ளையாக இருக்கணும்னா மைதா மாவில் பண்ணால் தான் வெள்ளையாக வரும், வேறு எதில் பண்ணாலும் வெள்ளையாக வராது. அப்போது உயர் சாதியினர் சாப்பிடக்கூடிய உணவுன்னா அப்போ மைதாவும் கண்ணுக்கு தெரியாது. ப்ரெட்டு சாப்பிடும்போது மைதாவும் கண்ணுக்கு தெரியாது. கேக் சாப்பிடும்போது மைதாவும் கண்ணுக்கு தெரியாது. கேக்லேயும் மைதா மாவு தான் இருக்குது, ப்ரெட்டில் மைதா மாவு தான் இருக்குது, ரஸ்கில் மைதா மாவு தான் இருக்குது, பிஸ்கெட்டில் மைதா மாவு தான் இருக்குது. பரோட்டாவில் இருக்க மைதா மாவு மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ யார் எந்த உணவை சாப்பிட்றாங்கன்றதை பொறுத்து தான் அந்த மூலப்பொருளுக்கான வேல்யூ இருக்குது. அவ்வளோதான் விஷயமே. நீ போய் 500 ரூபா கொடுத்து ஹைதராபாத்தி பிரியாணி போய் சாப்பிட்டேன்னா அப்போ பிரியாணிக்கு ஒன்றும் உடம்புக்கு கெட்டது கிடையாது. ரோட்டு கடையில் ஒருத்தன் 50 ரூபாய்க்கு பிரியாணி போட்டு விற்றான்னா அந்த பிரியாணி மோசம். நாமக்கல் எக் ஃபேக்ட்ரிஸ், எக் ஹப்பு, சிக்கன் ஹப்புலாம் வர்றதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கறினா ஆட்டுக்கறி ஒன்று தான் இருக்கும், வேறு கறியே கிடையாது. ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள தான் நீங்கள் ஊருக்குள்ளேயே விட மாட்டிங்களே, அவங்க ஊருக்கு வெளியே தனியாக அவங்க சாப்பிட்டுப்பாங்க, ஊருக்குள்ளேயே விட மாட்டிங்களே நீங்கள் தான். கறினா கறிக்கடை தான், ஆட்டுக்கறி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. இல்லைனா மீன், இது ரெண்டை தவிர நான்வெஜ்னு எதுவுமே கிடையாது. நாட்டுக்கோழின்றது ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான். நாட்டுக்கோழி கோழி அடிக்கிறதுன்றதே வந்து கிராமங்களில் வந்து எப்போ இருக்குன்னா கோயில் கொடை, கோயிலில் பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. திருநெல்வேலி பக்கத்தில் அதை வந்து கோயில் கொடைன்னு சொல்லுவாங்க, இங்கே நம்ம கோயில் திருவிழான்னு சொல்லுவோம். கோயில் திருவிழாவாக இருந்தால் அப்போ சாமிக்கு கோழியை வெட்டுவாங்க, அப்போ சாப்பிடுவாங்க. இல்லைன்னா கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா அடித்து கறி வச்சு சாப்பிட்ருவாங்க. இல்லைன்னா அந்த விவசாயிக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி அடித்து சாப்பிடுவாங்க. இதையும் தாண்டினா வீட்டில் வந்து ப்ரெக்னெண்ட்டான ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் பிரசவம்னா தான், 2வது 3வதுக்கெலாம் கிடையாது. பிரசவம், பொண்ணு வேறு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்த உடனே தேர்றதுக்காக ஒரு கோழி ஒரு 1 or 2 நாள் கோழி அடித்து வைப்பாங்க. மற்றபடி அந்த கோழின்றது வந்து கண்ணிலே நீ பார்க்க முடியாது. கறியே எப்படி இருக்கும்னா உப்பு கண்டோம்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த கோயில் திருவிழா டைமில் எல்லார் வீட்லேயும் ஆடை கொண்டு போய் வெட்டுவாங்க. வெட்டின உடனே அந்த வெட்டின ஆட்டு கறியை என்ன பண்ணுறது, ஒரே நாளில் சாப்பிட முடியாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கவும் முடியாது, அவனும் ஒரு ஆடு வச்சுருப்பான். சரி, யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, தானே சாப்பிடவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, உப்பு போட்டு மஞ்சள் போட்டு தடவி ஒரு கோணி ஊசி வச்சு என்ன பண்ணுவாங்க, மரிசியாக கோத்து அதை கயிறில் கட்டி கொண்டு போய் காய வச்சுருவாங்க. காய வச்சு அது ஒரு பானையில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்பப்போ 1 2 எடுத்து, ஒன்றும் இல்லைன்னா அதை எடுத்து சுட்டு சாப்பிட்டுப்பாங்க. இவ்வளோ தான் நான்வெஜ் சாப்பிட முடிஞ்சது. இந்த நாமக்கல்லில் இது வந்து ஒரு தொழிலாக மாறி எல்லாருக்கும் அந்த சிக்கன் கிடைக்க ஆரம்பித்த உடனே பொருளையை கிளப்பிட்டாங்க. உடனே ஹைப்ரிட்டு உடம்புக்கு நல்லா அப்படி சொன்னால் கூட பரவாயில்லையா, அதை அந்த சிக்கன்லாம் சாப்பிட்டு தான் இப்போலாம் பிள்ளைங்கள்லாம் சீக்கிரமே வயசுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. அந்த காலத்தில் லேட்டாக தான் வயசுக்கு வருவாங்க. காரணம் என்னென்னா எல்லாருமே மால் நியூட்ரிஷன். பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்து 15 16 வயசுக்கு மேலே தான் வயசுக்கு வருவாங்க. காரணம் என்னென்னா மால் நியூட்ரிஷன். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சோறு, அதுவும் சோறு மட்டும்தான் சோறு, சோத்துக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு துவையல், இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகா. இன்றைக்கி நீ நார்த் இந்தியாவில் போய் பார்த்தேன்னா உணவு முறையே எப்படி இருக்குன்னு தெரியுமா, சப்பாத்தியும் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகா வச்சுருப்பான். நீ சப்பாத்தியோடு வைக்கும்போது அதை பார்த்தா சாலட் மாரி தெரியுது உனக்கு, அதை சோத்து கூட வச்சு பேர் புரியுதா. இப்போவும் பாருங்கள், அவர்கள் மனதில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த வன்மம் வந்து வேறு மாதிரி வெளிப்படுது. இப்போ அந்த கோழி விஷயத்தில் என்ன பிரச்சாரம் பண்ண, அப்போது சொல்கிறது, இந்த கோழி வந்து இன்ஜெக்ஷன் போட்ட கோழி, அதை சாப்பிட்டு தான் இவங்க இந்த பிள்ளைங்கள்லாம் சீக்கிரமாக வயசுக்கு வருது. 10 வயசு 12 வயசுலலாம் வயசுக்கு வந்துடுது. அந்த பிள்ளைங்க எப்போ வயசுக்கு வருவாங்க, உடல் போதுமான அளவு வளர்ச்சி அடைஞ்சால் தான் வயசுக்கு வருவாங்க. போதுமான அளவு வளர்ச்சி அடையணும்னா சத்தான உணவு கிடைச்சாதான் வளர்ச்சி அடையும். சோறே கிடைக்கலன்னா அந்த பிள்ளை எப்படி வளரும்? இப்போ அந்த பிராய்லர் கோழி வந்த பிறகு தான் எல்லாருக்கும் ப்ரோட்டீன் வந்து கிடைக்குது. எல்லாருக்கும் கோழி கறி கிடைக்குது. முதல்ல எல்லாருக்கும் கோழி கறி கிடைக்குது, நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்போ தான். ஆமாம் ஆமாம், உண்மைதாம்மா. முன்னாடிலாம் நான்வெஜ்ன்றது வந்து நான்லாம் சின்ன வயசில் எப்போ சாப்பிட்ருப்பேன்னு கேட்டேன்னா, எங்கள் வீட்டில் வர எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றத விட்டாங்க.
நான் யூகேஜி படிக்கும்போதே அவங்க வேறு சில காரணங்களுக்காக ஒரு சென்டிமெண்ட்டான ரீசனுக்காக நான்வெஜ் சாப்பிட்றத 2 பேருமே நிப்பாட்டிட்டாங்க. நான் யூகேஜி படிக்கும்போது எனக்கு அடுத்தால ஒரு தங்கச்சி, அது ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அந்த குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தையோட நினைவாக அவங்க 2 பேரும் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டாங்க. யூகேஜினா நான் 4 வயசு, எனக்கு யார் நான்வெஜ் தருவாங்க? ஒன்றும் கிடையாது. ஊருக்கு வருஷம் லீவுக்கு போகும்போது எங்கள் பாட்டி வீட்டில் நான்வெஜ் 1 மாதம் அங்கே இருப்போம். 1 மாதம் இருந்தோம்னா ஒரு நாள் அப்படின்னா நான் டெய்லி சொல்லலை, அந்த மொத்த 30 நாளில் ஒரு நாள் கருவாட்டு குழம்பு இருக்கும், ஒரு நாள் மீன் குழம்பு இருக்கும், ஒரு நாள் ஆட்டுக்கறி. இவ்வளோ தான் மொத்தமே. அதாவது வருஷத்தில் ஒரு 3 நாள் தான் நான் கறியே சாப்பிட்ருப்பேன் சின்ன வயசுலலாம். வீட்லேயும் செய்ய மாட்டாங்க, வெளியே கடைகள்லேயும் விலை ஜாஸ்தி. கடைகள்லேயே வந்து 85 86க்கு மேலே தான், 80களுக்கு ஒரு 84 85க்கு அப்புறம் தான் வந்து நிறைய இந்த நான்வெஜ் ஹோட்டல்ன்றதே வர ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஹோட்டல்னாலே அது வந்து பிராமணால் கஃபே மட்டும்தான் இருக்கும். இப்போ சின்ன ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் பிராமணர்கள் மட்டும் அனுமதின்னு இருந்தது. அது ஒரு காலத்தில் அப்படி வேற இருந்தது. அப்போது இப்படியெல்லாம் இருந்த இருந்து நம்ம இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கிறோம். அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பூரா மட்டம் பண்ணுறோம். இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறீங்கள கஞ்சி தான் இருக்கும், சாப்பாடு இருக்கும், தண்ணி ஊற்றி வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த ரீல்ஸில் பேசுகிறவங்களும் வந்து கஞ்சி குடிங்க, அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்கிறோம். நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்றது அவனுக்கு பொறுக்கலைன்றப்போ அவன் வந்து ஒரு பொருளையை கிளப்பி விடுறான். அந்த சாப்பாடு தான் நல்லது. அந்த காலத்தில் இப்போ சொல்கிறாங்க கேழ்வரகுலாம் சாப்பிடுங்க. ஆமாம் ஆமாம். சரி, அரிசியில் கார்போஹைட்ரேட் எத்தனை %? 90%. கோதுமையில் 88%. கோதுமையில் வந்து கம்மியெலாம் கிடையாது, 88%. 2% தான் இங்கே வித்தியாசம். சரி, கேழ்வரகு ராகி இதிலெல்லாம் 70%. இல்லை கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா வந்து சுகர் வருது. கார்போஹைட்ரேட் சாப்பிட்லன்னா செத்து போயிடுவேன். ரைஸ் வந்து அதிகமாக சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் சாப்பிட்லன்னா செத்து போயிடுவையா. மொத்த சைனாலேயும் மொத்த ஜப்பான்லேயும் எல்லாம் அரிசி தான் சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களா? உலகத்துலேயே ஹையஸ்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எங்கே இருக்குது? ஜப்பானில் தான் இருக்குது. ஜப்பானோட ஃபுல் சாப்பாடே அரிசி தான். நம்மளாவது அதை வந்து தோசை இட்லின்லாம் மாற்றிக்கிறோம். அவன் அதெல்லாம் கிடையாது, 3 வேளையும் அரிசி தான், சோறு தான். இல்லை இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டது தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. ஆமாம், அதை வந்து மற்றவங்களுக்கு தரவே மாட்டாங்க. அதை ராஜாவுக்கு தெரியாமல் சாப்பிட்டா அவங்களை கொலையாக பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அரிசி அது. இப்போ ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசியை நீங்கள் சாப்பிடுங்க. சரி, நல்ல விஷயம். இப்போ இங்கே வந்து ஆதிக்கத்திற்கு எதிரான குரல் தானே அது. இல்லை, நல்ல விஷயம்தான். 63 நாயன்மார் கதை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 63 நாயன்மார்கள். நம்ம நேயர்களுக்கே அதை ஒரு கோரிக்கையாக வைப்போம். இந்த 63 நாயன்மார்களில் அறிவட்டா நாயனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவரோட கதை எடுத்து படித்து பாருங்கள். எல்லா கதையிலையும் வர மாதிரி ஒருத்தர் பணக்காரராக இருப்பார். அவர் டெய்லி சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். சிவபெருமான் ஒரு நாள் அவர் பக்தியை சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி அவனை வந்து கஷ்டப்படுத்தி ஏழையாக்கி அவன் பக்தி போதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணார். இந்த கதை வந்து பூரா பார்த்திங்கன்னா பைபிளில் வர கதை. பைபிளில் ஒரு கதை, அந்த பேர் மறந்துட்டேன் நான். ஒருத்தர் வந்து கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பார். அவனே கடவுளை அவனை வந்து ரொம்ப ஏழையாக்கி கஷ்டப்படுத்தி கடைசி வரை அவன் பக்தியை விட்டு போகிறானான்னு பார்ப்பார். யோபு ஜாப்ஸ். அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஒரு சாத்தான் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்பான், யோபு வந்து இந்த அளவுக்கு இருக்கிறானே, அவனுக்கு வந்து நான் உபத்திரவத்தை கொடுக்குறேன், அவன் கஷ்ட காலத்தில் உன்னை நினைக்கிறானான்னு பார்க்கலாமே அப்படின்னு. அதே கான்செப்ட் தான் நம்ம இந்த நாயன்மார் கதையிலையும் வரும். அப்போ இந்த அறிவட்ட நாயனார் வந்து என்ன பண்ணுவார்னா, டெய்லி கீரை சமைச்சு மாவடு எடுத்துக்கிட்டு சென்னல் அரிசியில் கொண்டு போய் அந்த ஊர் சிவபெருமானுக்கு படைப்பார். சரி, அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அது உயர்ந்த அரிசின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. அப்புறம் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு. கஷ்டத்தை கொடுத்தோடனே என்ன பண்ணுறாரு, எல்லாமே போயிடுது, வயல்கள்லாம் போயிடுச்சுன்னொடனே அதுக்கப்புறம் கூலி வேலைக்கு போகிறார். கூலி வேலைக்கு போகும்போது அங்கே போய் கூலியாக வாங்கிட்டு வர சென்னல் அரிசியை தானும் சாப்பிட்டுட்டு கடவுளுக்கும் கொண்டு போய் படைச்சிட்டு வயல் ஓரங்களில் விளையிற கீரையெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கும் மேலே வறுமை வந்துடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க,
கூலியாக பாதி சென்னல் அரிசியும் பாதி இந்த கருப்பு கவுனி அரிசியும் கொடுக்குறாங்க. இது நான் சொல்லலை, நாயன்மார் கதையிலே இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, கருப்பு கவுனி அரிசியை இவர் சாப்பிட்டுட்டு சிவப்பு நெல் அரிசியை சிவபெருமானுக்கு படைக்கிறார். இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது, கருப்பு கவுனி உசந்ததா இல்லை சிவப்பு அரிசி உசந்ததாக 1000 வருடங்களுக்கு முன்பு கருதப்பட்டது எது? சென்னல் அரிசி தான். கருப்பு அரிசி மட்டமாக தான் கருதப்பட்டது. இவங்க சொல்கிற மாதிரி ஃபார்பிடன் ரைஸ், அது அரச குடும்பம் மட்டும்தான் சாப்பிடுன்னு இருந்தால் அரச குடும்பம் சாப்பிட்ற கருப்பு அரிசியை எப்படி ஒரு கூலிக்காரனை கொடுப்பாங்க? அதுவும் கூலியை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இவங்க பேசுறது பூராமே வாட்ஸ்அப்பில் பேசுறது பூரா மொட்டை மாடியில் போய் மல்லாக்கப்படுத்திக்க வேண்டியது. இன்றைக்கி என்ன பொருளையை கிளப்பி விடலாம்? இல்லை, ஆக்சுவலாக இப்போ அந்த வீடியோக்கள் மார்க்கு போடுறாங்கல்ல, மார்க்கு போடுறதோ டாக்டர்கள் சொல்கிறதோ, அவங்க சொல்கிறது எல்லாமே மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற அதிகமாக எடுத்துக்கொள்கிற உணவை தான் அவங்க நல்லது இல்லைன்னே சொல்கிறாங்க. அதுதான்மா வன்மமே. அப்புறம் நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ரெட் ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி பார்த்துருக்கீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம். இப்போ அவர் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தனுக்கு சாதாரணமாக ஈஸியாக கிடைக்க அதை சாப்பிடாதன்றான். அது மட்டும் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்ட காலத்தில் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தானோ அதுதான் நல்லதுன்னு இப்போ மாற்றி சொல்கிறான். இப்போ நான் எங்கள் வருஷம் இப்போ எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறான்ல, என்னடா எப்போ பார்த்தாலும் எங்கள் பாட்டின்ற என் பையன்றன்னு நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை தானே சொல்ல முடியும். அந்த ஊருக்கு போனோம்னா ஊர்லேருந்து இப்போ பட்டணத்துலேருந்து பிள்ளைங்க வந்திருக்கு அப்படின்னு சுகர் வாங்கி வைப்பாங்க. ஓ, நீங்கள் ஊருக்கு போனால் தான் சர்க்கரையாக வெள்ளை சுகர் வாங்கி வைப்பாங்க. அதை ஜீனின்னு அங்கே சொல்லுவாங்க. ஒயிட் சுகர், நம்ம ஒயிட் சுகர்னு சொல்கிறத அங்கே தென் மாவட்டத்தில் வந்து ஜீனின்னு சொல்லுவாங்க. ஜீனி வந்து ஹிந்தி வார்த்தை, சரியா? அது தமிழ் கிடையாது, ஹிந்தி வார்த்தை. சர்க்கரைன்றது தான் சரியான வார்த்தை. அந்த சுகர் வந்து அப்போ தான் வாங்கி வைப்பாங்க. அப்போ இன்ஸ்டன்ட் காப்பிலாம் கிடையாது. இன்ஸ்டன்ட் காப்பி தூள் வந்து அங்கே கிராமங்களில் கிடைக்காது, நகரங்களில் கிடைக்கும், அங்கே கிடைக்காது. அப்போ அந்த காப்பி தூள் எப்படின்னா, நம்ம இந்த சாதாரணமாக இந்த இப்போ ஃபில்டரில் போட்டு போடுறாங்கள அந்த காப்பியில் ஏழை எளிய மக்கள் ஃபில்டருக்கு எங்கே போவாங்க? அங்கெல்லாம் காப்பினாலே எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றுவாங்க, நல்ல இவ்வளோ பெருசுக்கு ஒரு கருப்பட்டி துண்டை எடுத்து உள்ளே போடுவாங்க, ஒரு 2 ஸ்பூனு காப்பி தூள் அள்ளி உள்ளே போடுவாங்க, அப்படியே கொதிக்க விட்ருவாங்க. கொதிக்க விட்டால் கருப்பட்டி கரைஞ்சிரும். கரைஞ்ச உடனே ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு துணியில் போட்டு அப்படியே ஊற்றுவாங்க. அந்த காப்பி தூள்லாம் அந்த துணியில் வந்துடும். அப்படியே எடுத்து இந்த மிச்சத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, கருப்பட்டி பிளாக் காஃபி அப்படின்னு அதுக்கு பேர் மாதிரி போச்சு. எங்கே போனாலும் கருப்பட்டி காஃபி தான் இருக்குது. கருப்பட்டி பிளாக் காஃபி. கருப்பட்டி விலை கூட, உண்மைதான், இல்லைன்னா நான் சொல்லலை. ஏன்னா கருப்பட்டி வந்து உனக்கு வெள்ளத்தோட அளவுக்கு நிறைய அவைலபிலிட்டி கிடையாது. ஏன்னா அது அந்த பனைமரத்து இப்போ இது பதநீர் வருது இல்லை, அந்த பதநீரை காய்ச்சி உருவாக்குறது தான் கருப்பட்டி. அதனால அது விலை கூட, குவான்டிட்டி கம்மியாக தான் செய்ய முடியும். அதாவது அதிகமாக இப்போது 40 லிட்டரு பதநீர் ஊற்றினா தான் 3 கிலோ 3.5 கிலோ அவ்வளோதான் வரும், கருப்பட்டி வரும், அவ்வளோதான் வரும். அதனால அது விலை கூட. இது கரும்புச்சாறு வந்து ஈஸியாக அவைலபிள், அதனால் அதில் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக பண்ண முடியும். அப்படி சொல்ல போனால் நீங்கள் பீட்ரூட் இருக்குல்ல, அதுலேருந்து கூட சுகர் எடுக்க முடியும். அதுக்கு பேரே பீட் சுகர்னே பேர். அந்த சுகரே பிங்க் கலராக இருக்கும். ஸோ இனிப்புன்றது வந்து எந்த வகையிலேருந்து வந்தாலும் அது இனிப்பு தான், அவ்வளோதான். அதுக்காக கருப்பட்டி சாப்பிட்டா டயபிட்டிஸ் வராதுலாம் கிடையாது. கருப்பட்டி சாப்பிட்டாலும் டயபிட்டிஸ் வரும். ஒரு காலத்தில் இயலாமை காரணமாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த பொருளை இன்றைக்கி அது ஒஸ்தியான பொருள்னு சொல்லி அவன்கிட்டயே திரும்ப சாப்பிட சொல்கிறான். இல்லை, அது ஒரு பாட்டில் இருக்குன்னா இன்னொரு பக்கம் என்ன வருதுன்னா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு இது. இல்லை இதே ஹெல்த்து தான் பாது. இல்லை இதை சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறத விட, இப்போ காலையில் வந்து இப்போ அந்த சிவராமன் அவர் என்ன சொல்லுவாங்க, காலையில் அவர் தான் இந்த யானை கவுனி அந்த கவுனி அரிசி கதையை கட்டி விட்டதே அந்த ஆள் தான். ஒரு பவுல் அளவுக்கு சுண்டல் வேக வச்சு வெங்காயம் அதில் சின்னதாக வந்து காய்கறிகள்லாம் நறுக்கி போட்டு சாப்பிடுங்க. மதியம் வந்து குறைந்த அளவு உணவு, நிறைய காய்கறிகள், கீரை, அது இது அப்படி தான் சாப்பிட சொல்கிறாங்க. நைட்டில் இருட்டுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரே வார்த்தை தான் நம்ம எப்போதும் சொல்கிறது தான், யூ கோ மேன் ஒய் மீ. அதுதான் நம்ம கேட்கணும். நீ என்ன கருமத்தியாக தின்ட்டு போ, எனக்கு எது வசதியாக இருக்கோ எது சௌரியமாக இருக்கோ அதை நான் சாப்பிட்டு போகிறேன். நான் இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறது 3 பேர் தான், நான் ஒய்ஃபு பையன். சிக்கன் வாங்கினா எப்படி வாங்குவோம் தெரியுமா? ஒரு முழு கோழியை வாங்கிடுவோம். மீன் வாங்கினா என்ன பண்ணுவோம், முழுசாக ஒரு மீன், அது 1.25 கிலோ 1.5 கிலோ எவ்வளோ இருக்கோ அப்படியே வாங்கிடுவோம். வாங்கி என்ன பண்ணுவோம், அன்றைக்கே முழுசாக கட் பண்ணி
மொத்தமாகவே குழம்பு வச்சுருவோம். அவ்வளோத்தையும் நீங்கள் ஒரே ஆள் எப்படியா 3 பேர் எப்படியா சாப்பிடுவீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு 4 டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், ஃப்ரீசரில் போட்டுருவோம். அன்றைக்கி சாப்பிட்றது மட்டும் வெளியே வச்சுருப்போம், மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீசரில் போட்டுருவோம். அப்போது ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் இது மாதிரி வாங்கினோம்னா அந்த மாதம் பூரா அங்கே மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றதா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஃப்ரிட்ஜு எதுக்கு கண்டுபிடிச்சான்? மாவை வைக்கிற மாதிரி குழம்பையும் வச்சுக்க வேண்டியதுன்னா என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒரு பையன் சிங்கப்பூரில் இருக்கான். அவன் சொன்ன வார்த்தையே தான். சிங்கப்பூரில் வீடு வாடகைக்கு போய் கேட்டால், நீங்கள் இந்தியனா, நீங்கள் டெய்லியில் சமைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் மேட்ரு வந்து ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம். அதில் வந்து ஒரு கமெண்ட் எனக்கு இப்போ வரைக்குமே ஞாபகம் இருக்குது. என்னென்னா, இவளுங்க ஏற்கனவே டெய்லி சமைக்க மாட்டாளுங்க, இப்போ இவர் வேறு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ அவன் புத்தி எங்கே இருக்குன்னு தெரியுதா? அந்த பொம்பளையை வேலை வாங்கணும், அதுக்காக சொல்கிறது. ஆட்டுக்கு கல்லில் அரைக்கணும், அம்மி கல்லில் அரைக்கணும். நீ அரைச்சி பாரு மேன், அரைச்சி செஞ்சால் தான் டேஸ்ட். நீ அரைச்சி பாரு. இப்போ மிக்சினுடைய யூஸும் நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் கருவி எதுக்கு? அப்போ மிக்சி கிரைண்டர்லாம் கருவின்னு சொன்னால் ஆட்டுக்கல் என்னது? கருவி தான். அப்போ அது கருவி இல்லையா? அம்மிக்கல் கருவி இல்லையா? இல்லை, அதில் அரைச்சி தான் சாப்பிட சொல்கிறாங்க. அன்னைக்கு கரண்ட் இல்லை, அந்த கரண்ட்டை பயன்படுத்தி இப்படி ஒரு கருவி செய்ய தெரில. அதான் நான் சொல்லுவேன், முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லை, நீ தான் முட்டா பைய. ஓ, முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லை, நீ மடப்பைய. நீ அதை தான் சொல்கிறேன். இப்போ அப்போ அன்னைக்கு முன்னோர்கள் வந்து முட்டாள் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்த மீன்ஸுக்குள்ளே என்ன கருவிகளை செய்ய முடியுமோ அந்த கருவிகளை வச்சு பயன்படுத்திக்கிட்டாங்க. நீ மடப்பைய என்ன பண்ணிட்டு இருக்க? அதை விட அட்வான்ஸ் கருவி வந்ததுக்கப்புறம் முடியாது அதை தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி தெரியுறேன். ஆதிக்கு திரும்புவோம். ஆமாம், போ அப்படியே குகைக்கு போயிடு. காட்டுக்கு போய் எங்கேயா காட்டில் போய் குகையில் போய் இருந்துக்கோ. ஊருக்குள்ள வந்து உயிரை வாங்காத. இல்லை, இப்போது கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. ஆசார கோவை இந்த கருமாந்திரம் அந்த புக்கு என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு உள்ளே கொண்டாந்தாங்களோ அன்னையிலேருந்து தான் தமிழை வீணாக போனது. தமிழை அதுக்கப்புறம் தான் வீணாக போனது. இல்லை, தமிழருடைய பெருமையாக அந்த 14 கீழ்கணக்கில் அதுவும். ஆசார கோவை புஸ்தகம் என்ன தெரியுமா? பார்ப்பனர்களிடம் மற்றவர்கள் எப்படி தாழ்ந்து பணிந்து மரியாதையாக காலில் விழுந்து கிடக்கணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட 100 பாடல்களை கொண்ட ஒரு புத்தகம். அது ஒழுக்க நெறி. ஆசார கோவை தானே அது? ஆச்சாரம். ஆசார கோவில் ஆச்சாரம். சரியா? தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பார்க்கணுன்னா நீ பட்டினப்பாலை புக் எடுத்து படிச்சு பாரு, தெரியும். எவ்வளோ சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கான்னா, கடைகளுக்கு புறம் கலர் கொடி கொடுத்துருக்கான். ஊர் மொத்தமாகவே நீ வந்து மளிகை சாமான் கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்க, உன் கடை வாசலில் சிவப்பு கலரில் கொடி வைக்கணும். நீ ஒயின் ஷாப்பாக இருந்ததுன்னா, கல் கடையாக இருந்ததுன்னா பச்சை கலரில் கொடி. இப்படி ஒவ்வொரு டைப் ஆஃப் கடைக்கும் ஒரு கொடி வச்சுருக்கான். சரியா? சில டைம் நானே பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பேன். பஸ் ஸ்டாண்டுக்கு நின்றுட்டுருப்போம். நீ வந்துட்டு, சார் இங்கே பக்கத்தில் ஒயின் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. வெளியூர்காரனாக இருந்தால். உள்ளூர்காரனுக்கு தான் தெரியுமே. இப்போது ஒயின் ஷாப் இருக்கிற இடத்துக்கு பூரா ஒரு பச்சை கலரில் கொடி வச்சுருந்தாங்கன்னா பளிச்சுன்னு தெரியுமா? யார்ட்டையும் கேட்க வேணாமா? இதை நீ ஹைவேஸில் பார்க்கலாம். ஹோட்டல்லலாம் பச்சை கலர் டியூப்லைட்டு கட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கியா? அப்போ என்ன பாரு, இதை வந்து இப்போ இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் பயன்படுத்தியிருக்கான் இந்த கான்செப்டை. இன்றைக்கி தான் நம்ம நேம் போர்டு வைக்கிறோம். இப்போ நீ புதுசாக ஒரு ஏரியாவுக்கு போகிறப்ப, ஒரு வீட்டுக்கு யாரையோ பார்க்க போகிற வழியில் பேக்கரியில் எதாவது வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டேன். அந்த ஏரியா பக்கத்தில் போயாச்சு. போகிற வழியில் பேக்கரியே கண்ணில் படல. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வேறு தெரு இருக்குது. அங்கே போய் பார்க்கலாமா, இங்கே போய் பார்க்கலாமான்னு ஒவ்வொரு ரோடாக உள்ளே போய் பார்த்துட்டு தான் நீ வரணும். பேக்கரி வாசலில் பூரா ஆரஞ்சு கலரில் கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த தெரு முனையில் நின்று பார்த்தாலே தெரியும், அங்கே ஆரஞ்சு கொடி தெரியுதா, உள்ளே போயிடலாம் அப்படின்னு. அப்போ என்னெல்லாம் சாப்பிட்ருக்காங்க? மான் கறி சாப்பிட்ருக்கான், பன்னி கறி சாப்பிட்ருக்கான், உடும்பு கறி சாப்பிட்ருக்கான், எல்லா கறியும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்ட மட்டும் இந்த கல் கடையெல்லாம் பெண்கள் நடத்தியிருக்காங்க. பெண்கள் நடத்திட்டு அர்த்தராத்திரியில் சேல்ஸை முடிச்சுட்டு கடையை மூடிட்டு தனியாக வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் ஏதோ ஒரு காலத்தில் இப்போ திருவள்ளுவர் புலாலும் நாம பேசுகிறாருல, திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். ஒரு 3 அதிகாரங்கள் இருக்குது. பெண்வழிச்சேரல், இணை நலம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் ஆண்களையும் சம்பந்தப்படுத்தி வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு 3 அத்தியாயம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு நாள் விரிவாகவே பேசுவோம். அது தனி சப்ஜெக்ட். ஓகே. அதனால் திருவள்ளுவர் சொல்கிறதுக்காகவே எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது.
அவர் கறி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்காக கறி சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கல்லுண்ணாமை நல்லது. நீ விளம்பரத்துலேயே பார்த்தோன்னா அந்த இதில் போடும்போது என்ன போடுவான், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடானது, அவ்வளோதான், செத்துலாம் போக மாட்டேன். ஆனால் புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்குன்னு தான் போடுறாங்க. ஆனால் என்ன நடக்குது, புற்றுநோயை கொடுக்கக்கூடிய சிகரெட் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்குது. மதுவை வந்து அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு மோசமான இடத்துல தான் உட்காந்துருக்குறோம் அம்மையார் ஜெயலலிதாவோட புண்ணியத்தால். ஆசாரக்கோவை என்ன சொல்ல, ஆசாரக்கோவை முழுக்க அதான் சொன்னேனே, அந்த 100 பாடல்களும் எப்படி ஆச்சாரமாக நடந்து கொள்வது, இல்லை சுத்தமாக இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சுத்தத்தை தானே சுத்தம் சொல்கிறாங்க. வேற புனிதம் வேற, சுத்தம் வேற புனிதம் வேற. இந்த புனிதம் அப்படின்ற கான்செப்டுக்கு கொண்டு போகும்போது தான் என்ன ஆகுது, நம்ம இந்து மதமே எல்லாமே சொல்கிறது வந்து இது புனிதம், இது தீட்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்து மதம். இப்போ நீங்கள் கேட்ட பகவத்கீதைக்கு வர பாருங்க. பகவத்கீதையில் 17வது அத்தியாயம், அந்த 17வது, மொத்தம் 18 அத்தியாயம் பகவத்கீதை. அதில் 17வது அத்தியாயத்தில் 8, 9, 10 இந்த 3 ஸ்லோகம். அதுக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அதை சொல்கிறோம்னா, அப்போ தான் வந்து மக்கள் ஈஸியாக போய் தேடி எடுக்க முடியும். மொத்த பகவத்கீதையும் உட்காந்து தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவத்கீதை நீங்கள் போய் கூகுளில் பகவத்கீதா 17.8, 17.9, 17.10ன்னு போட்டாலே பாடல்கள் வந்துடும். இந்த 8வது ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆயுஷ் சத்வ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவார்த்தன ரஸ்யாக சினிக்தா சித்ரா ஹிருதய ஆகார சாத்வீக பிரியா. மந்திரம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுளையும் மன வலிமையையும் உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவு என்னும் சிந்தனையையும் அதிகரிக்கும் உணவுகளே சாத்வீக பண்புடையவர்களுக்கான விருப்பமான உணவாகும். அவை ருசியுடையவை, மென்மையானவை, எண்ணெய் தன்மை கொண்டவை, மனதிற்கு இன்பம் தருபவை, உடலுக்கு உறுதி அளிப்பவையாக இருக்கும். இந்த மாதிரி உணவுலாம் வந்து யாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவுன்னா சாத்வீக உணர்வு அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கு பேரே வந்து சத்வ ரஜோ தமோ அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. சத்வ அப்படின்னா யாருன்னா பார்ப்பனர்கள், ரஜோ அப்படின்னா சத்திரியர்களும் வைசியர்களும், தமோனா சூத்திரர்கள். இப்படி தான் அந்த 4 பிரிவை வந்து சொல்கிறது. இப்போ இந்த சத்துவ உணவுன்னா எப்படி இருக்கணுமா, ஆரோக்கியத்தை கொடுக்கணுமா, உடல் வலிமையை கொடுக்குமா, மன மகிழ்ச்சியை கொடுக்குமா, சுவை உள்ளதாக இருக்கும், எண்ணெய் பசை உள்ளதாக, அதாவது நெய் ஊற்றி ஓட விட்டு சாப்பிடுவாங்களாம். இது யார், பார்ப்பனர்களுக்கான உணவு. இதை நான் சொல்லலை, பகவத்கீதையில் இருக்கிறத அப்படியே தான் நான் வாசி காமிக்கிறேன். கட்வ அம்மல லவண அத்தியுஷ்ண தீக்ஷண ருஷ விதாக ஆகார ராஜஸ்ய ரஷ்டது சோக அமய பிரதாக் அப்படின்றது இந்த 9வது அத்தியாயம். இந்த 9வது அத்தியாயத்தோட அர்த்தம் என்னென்னா, மிகவும் கசப்பு, புளிப்பு, காரம், உப்பு ஆகியவை நிறைந்த உணவு, அதிக சூடு, கடும் காரம் கொண்டவை, உணர்ச்சியையும் சிந்தனையையும் உண்டாக்குபவைகள் உள்ள உணவுகளே ராஜச குணம் உடையவர்களுக்கான விருப்பமானவை. அத்தகைய உணவு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய உணவு அப்படின்னு அதை முடிச்சிடுறாங்க. இப்போ 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தை சொன்னோம்னால நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் புரியாது, நேராக அர்த்தத்திலே சொல்லிடலாம். அந்த 10வது உணவு வந்து தாமசிக உணவு, தமோ குணம் கொண்டவர்களுக்கான உணவு, அதாவது சூத்திரர்களுக்கான உணவு. என்ன, நேரம் கடந்தது, செஞ்ச உடனே சாப்பிட்டதில்லை, சமைச்சு ரொம்ப நேரம் ஆன உணவு, ருசி இழந்தது, அழுகி நாற்றம் அடித்தது, பல நாட்கள் பழுதாகி வைத்திருந்தது, மற்றவர் உணவு தட்டிலிருந்து மீந்தது, அழுக்கானது, இவையெல்லாம் தாமச குணம் உடையவருக்கான விருப்பமான உணர்வு. இந்த மாதிரி உணவை தான் தாமச குணம் கொண்டவர்கள் விரும்பி உண்ணுவாங்களாம். எப்படி எழுதி வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரொம்ப சிம்பிளாக. எதுக்கு பழசுக்கு திரும்புவோம், கேழ்வரகு கஞ்சி குடி, அதெல்லாம் அழுக்கான உணவு, பழைய சோறு தின்னு, வெங்காயம் வச்சு சாப்பிடு. நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் தான். முதல்ல சொல்லியிருந்தோம்னா புரியாது. இப்போ நம்ம கேட்டோமே, இதெல்லாம் ஃபேஷன் ஆகி போச்சு, இப்போ இப்படி சாப்பிட்டா தான் நல்லது, அப்படி சாப்பிட்டா தான் நல்லது. அந்த காலத்தில் கேழ்வரகு கஞ்சி குடித்தான்னா காரணம் அரிசி வாங்க காசு இல்லை.
அதனால கேழ்வரகு கஞ்சி வச்சு குடித்தான். விசாவுக்காக காத்திருக்கிறவங்க அம்பேத்கர் ஒன்று பதிவு பண்ணுவார். ஒரு தலித் அவங்க வீட்டு நிகழ்ச்சியில் நெய்யை பயன்படுத்தியதுக்காக ஊரையே அடிச்சிருக்காங்க. ராஜஸ்தானில் ஒரு போலீஸ்காரரை ஊரில் கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க. யார்? போலீஸ்காரர். அவர் சாதாரண ஆள் இல்லை, கவர்மெண்ட் சர்வெண்ட்லேயும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அவர் மாப்பிள்ளையை குதிரையில் வச்சு ஊரில் கூட்டு வந்தாருன்னு சொல்லி ஊரில் கட்டி வச்சு அடித்தாங்க. உலக செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணாலும் அடிச்சிருக்கிறாங்க. இன்னமும் நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் பாருங்களேன், 2 டைப் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா பளபளன்னு வெள்ளையாக இருப்பாங்க, காஸ்ட்லி பைக்கு காரு அப்படி இப்படி போவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களாக இருப்பாங்க, ஆனால் அவனும் கலராக இருப்பான். ஆனால் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா செவரெல்லாம் பூசி இருக்காது, செங்கல் தெரியும். செங்கல் வச்சு கட்டுற வர தெரிஞ்சவனுக்கு அதுக்கு பூசுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ரெடி பண்ண முடியாதா என்ன? 2 சிமெண்ட் மூட்டை ஆனால் பூசிடலாம். பூசக்கூடாது. கீழ் சாதிக்காரன் பூசின செவரோடு இருக்கிற வீட்டிலே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு குடியிருக்கிற வீட்டுக்கே இவ்வளோலாம் டார்ச்சர் கொடுக்குறான்னா அப்போ சாப்பாடு விஷயத்தில் எவ்வளோ டார்ச்சர் கொடுப்பாங்க? தமிழ்நாட்டிலுமே அது வந்து முன்னாடி நடைமுறையில் இருந்தது. வீட்டினுடைய தாழ்வாரம் வந்து தலித் மக்கள் சூத்திரர்கள் வந்து குனிஞ்சு தான் இருக்கணும், 4 அடி மேலே இருக்கக்கூடாது, குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் கிடையாது, மாடி இருக்கக்கூடாது. மச்சி வேணால் வச்சுக்கலாம். மச்சினா என்னென்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கும். இல்லை ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுனா மெசனைன் ஃப்ளோர்னு சொல்லலாம். மெசனைன் ஃப்ளோர்னு சொன்னால் புரியும். அப்படி தான் வச்சுக்கலாமே தவிர இந்த கூரை தான் இருக்கணுமே தவிர மேலே ஓப்பனாக இருக்கிற மொட்டை மாடி வைக்கக்கூடாதுன்னெலாம் இருந்தது. அப்போ உணவு வந்து இன்றைக்கி அதை சொல்ல முடியலன்றதுக்காக, அதாவது இன்றைக்கி மண்ணாங்கட்டின்னு பேர் வைக்க முடியும், சொன்னா கேட்க மாட்டான்றதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, ஜோசிகாரனை வச்சு பேர் வைக்கிறாங்க. ஜோசியம் பார்க்குறது பூரா யார்? பார்ப்பனர்கள் தான் பார்க்குறாங்க. சரி, பார்ப்பனர் இல்லாதவர்கள்லாம் ஜோசியமே பார்க்கலையான்லாம் இல்லை, அவங்களும் பார்க்குறாங்க. அவங்கள மாதிரியே இவங்களும் பதில் சொன்னால் தான் மக்கள் வருவாங்கன்றதுனால அவனும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறான். மண்ணாங்கட்டின்னு பேருக்கு பதிலாக பிருத்திவின்னு பேர் வை, பிச்சைக்காரின்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக யாஷிகான்னு பேர் வை, குதிரைன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக அஸ்வத்தின்னு பேர் வை. நல்ல சாப்பாடு பரோட்டா சாப்பிடாதன்னு சொன்னால் கேட்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நடிகர்களில் 2 பேர் எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும். அவர்களது நடிப்பு பிடிக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஒன்று தனுஷ் சொல்லலாம், இன்னொன்று விஜய் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல விஜய் ஸ்கோர் பண்ணாப்புல, தனுஷ் ஃபெயில் ஆகிட்டாப்புல உணவில். நானெல்லாம் சைவத்துக்கு மாறிட்டேன். என்ன எங்களுக்கெல்லாம் சாய்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு. எதிரில் உட்காந்துருக்கிறவங்க நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்கள் தயிர் சாதம், சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். அந்த இடத்துல விஜய் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாப்புல. கட்சியை வச்சியெல்லாம் நான் சொல்ல, இந்த ஒரு கான்செப்டை உடனே தாவைக்கா சப்போர்ட் ஆகிட்டார் இவருன்ற போகிறாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, இனிமேல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நான்வெஜ் வேண்டாண்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிம்மான்னு சொல்லிட்டு அன்றைக்கி 2 நாள் மட்டும் நான் வெளியே சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு. அது கேட்பாங்க, அன்றைக்கி மட்டும் சாப்பிட மாட்டீங்களா சார்? இல்லை, அன்றைக்கி 2 நாள் மட்டும் வெளியே சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி பேட்டியில். இல்லை, ரஜினியுமே பேசுகிறாரு, நான் வந்து ஃபுல்லாக வெளுத்து வாங்குவேன், காலையிலே வந்து சிக்கன் 65 மட்டன் பிரியாணி அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் டாக்டர் வந்து சொன்ன பிறகு பிபி அதிகமாகிடுச்சு, நீங்கள் வந்து ஃபுட்டு ஏன் அப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னோடனே வெஜிடேரியனுக்கு மாறிட்டேன், உங்களுக்கும் நான் அதை சஜஷன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும்ப்பா? 50லேருந்து 55 இருக்கலாம். 55 வயசு முடிஞ்சிருச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னு வச்சுக்கோ, இப்போ பிரியாணின்னு சொன்னால் எவ்வளோ கொடு, ஒரு ஆஃப் பிரியாணின்னு தானே சொல்லி வாங்குறாங்க. நான் போய் கடையில் போய் சாப்பிடுவேன், ஒரு ஆஃப் பிரியாணி சாப்பிட மாட்டேன், 2 ஆஃப் பிரியாணி சாப்பிடுவேன். எப்படி? 2 ஆஃப் பிரியாணி சாப்பிடுவேன். 2 வேலையில் இல்லை, ஒரே வேலையில். சொல்லிடுறீங்க, ஏற்கனவே சொல்லிடுறீங்க. இப்போ நான் பிரியாணியை சாப்பிட்றதில்ல. ஏன்னா என் வயதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்டா செரிமானமாகுமோ அவ்வளோ சாப்பிட்டா போதும். அதான் சொன்னேன், உடல் மறுத்தது நீக்கி உண்டால் போதும். இதில் இது நல்ல சாப்பாடு, இது கெட்ட சாப்பாடுலாம் கிடையாது. இப்போவும் நான் சிக்கன் சாப்பிட்றேன், மீன் சாப்பிட்றேன், பீஃப் சாப்பிட்றேன், எல்லா கறியும் சாப்பிட தான் செய்கிறேன். அப்போ சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிடாம, முன்னாடிலாம் சிக்கன் 65 அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 கிலோ வாங்கி சாப்பிட்றோம். 1/2 கிலோ இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உட்காந்தோன்னு வச்சுங்க, சாலிகிராமத்தில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ்னு ஒரு ஹோட்டல், அங்கே வந்து கிரில் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ். 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் வாங்கி 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிடுவோம். அதெல்லாம் சாப்பிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது என்னென்னா 2 டபுள் ஆம்லேட் வாங்கி சாப்பிடுவோம். அப்படிலாம் சாப்பிட்டதுலாம் ஒரு காலம். அது அப்போ எனர்ஜி இருந்தது. இப்போ வயசாகிடுச்சிங்கும் போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ செரிமானம் ஆகுமோ அவ்வளோ சாப்பிட்டா போதும். அவ்வளோதான் விஷயமே தவிர என்ன சாப்பிடணும், அதாவது ஒருவனின் உணவு வந்து அவனது குணத்தையும் ஒழுக்கத்தையும்
தீர்மானிக்குதுன்னு சொல்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு சொல்கிறேன். இல்லை இப்போது அந்த ஹோட்டல் துறைன்னு இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற உழைக்கும் மக்கள், இப்போ சூத்திரர், தலித்துகள் அவங்கக்கிட்ட போனதுமே ஒரு பிரச்சனையாக மாறுதோ. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அவங்க பிரியாணி கடை வந்து ஃபேமஸ் ஆகுதுன்னா அதை சாப்பிட்டா வந்து உங்களுடைய விந்தணுக்கள் வந்து குறையுது, அதில் வந்து மாத்திரை கலந்துறாங்க. அப்புறம் குறிப்பாக வந்து பூனைக்கறி நாய்க்கறி வந்து சேர்க்குறாங்க சென்னையில் அப்படின்னு சொல்லி பரப்பி விட்றது. பூனைக்கறியும் நாய்க்கறியும் கிடைச்சா அது பீஃபு சிக்கன் எல்லாம் விட பல மடங்கு விலை கூட இருக்கும். எனக்கு கிடைக்காது. யார் உட்காந்து ஒரு இடத்துல பண்ண மாதிரி வச்சு நாய் வளர்த்து கொண்டாந்து கறி போடுறாங்களா என்ன? இப்போ பிரியாணி மீது பரப்பப்படுகிற இந்த வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு மதம் ஒரு ரோல் பண்ணுது. மதத்தை வச்சு தான் இவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மோடி ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குவது எல்லா விதத்திலும், பண்பாட்டு ரீதியாக, உணவு ரீதியாக எல்லா விதத்திலையும் தாக்குறதுன்றது இந்தியா பூரா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக உடை ஒன்று சொன்னாங்க, ஓரியோ பிஸ்கெட் வாங்கி கொடுக்காதீங்க பிள்ளைங்களுக்கு, அதில் போதை மருந்து கலந்துறாங்க. நான் அதான் கேட்டேன், டே அது பிஸ்கெட் பேக்கெட்டே 10 ரூபா தான். அந்த 10 ரூபாக்குள்ளேயே அவன் எங்கடா போய் போதை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து கலக்கிறான், லூஸ் ஆவன். மேகி நூடுல்ஸ்லாம், அதுவும் ஒரு மேகிலாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா எளிமையான உணவாக இருக்குல்லப்பா. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்க, உணவு வந்து எப்போதெல்லாம் எளிமையாகிட்டே வருதோ அப்போதெல்லாம் இவர்கள் இந்த கலாச்சார காவலர்கள்லாம் உள்ளே வந்துடுவாங்க. வந்து முதல்ல உணவை பொறுத்தவரை என்ன சொல்ல நீ பார்க்கணும், உணவு பசியாத்துதான் இல்லையான்றது தான் அதில் அதோட வேலை. எல்லா உணவுலையும் ஹெல்த்துன்னு இருக்காங்க. நீ எது சாப்பிட்டாலும் அது ஹெல்த்து தான்டா. கார்போஹைட்ரேட்ஸாக உடைக்கப்பட்டு குளுக்கோஸாக மாற்றி உடம்புல அப்சர்வ் ஆகாது பூரா கொழுப்பாக மாறி உடலில் சேமித்து வைக்கப்படும். அவ்வளோதான். அது நீ புரதம் சாப்பிட்டாலும் சரி, ஃபேட்டு சாப்பிட்டாலும் சரி, கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் உன்னுடைய அன்றைய தேவைக்கு மேலே உள்ள சக்திக்கு உண்டான எனர்ஜிக்கு சாப்பிட்ட சாப்பாடு பூரா என்ன ஆகும், கொழுப்பு சத்தாக மாறி உடலில் சேமித்து வைக்கப்படும். ஸோ கண்ணா அப்படின்னா தின்னா கரெக்டான அளவில் சாப்பிட்டு. இப்போ நான் 35 வயசில் சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட்டேன்னு வச்சுக்க, இப்படி இருக்க மாட்டேன் பார்க்குறதுக்கு. நல்ல இதோட பெரிய உருண்டையாகி ஒபிசிட்டி ஆகிருக்கும். அந்த நான் வயசு வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகளோட அளவை குறைச்சிக்கிடும். உணவுகளில் இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், பீஃப் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், முட்டை சாப்பிட்றோம், எல்லாமே சாப்பிட்றோம். அன்றைக்கி சாப்பிட்ட அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி சாப்பிடும்போது சுகர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது, பிபி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது. நீ இப்போ அதெல்லாம் செய்யாமல் அன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா டெய்லி இவ்வளோ கை நிறைய மாத்திரையும் சேர்த்து சாப்பிடணுன்ற இடத்துக்கு தான் வந்து நிற்கும். ஸோ உணவை வந்து இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாதிய சிந்தனையின் காரணமாக, அதுதான் பகவத்கீதை, தமோ குணம் படைத்த சூத்திரர்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு எப்படி இருக்கணும், நேரம் கடந்த சாப்பாடாக இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது, அழுக்கான சாப்பாடாக இருக்கணும், துர்நாற்றம் வீசக்கூடிய சாப்பாடாக இருக்கணும், அடுத்தவங்க எச்சி தட்டிலேருந்து எடுத்த சாப்பாடாக இருக்கணும். இப்படிலாம் ஒருத்தவங்க வந்து ஒரு எழுதி வச்சுட்டு அது கேட்டால் புனித நூல்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதையும் நம்ம ஆளுங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. யார் யார் எந்த உணவு சாப்பிட்ணும், எந்த உடை உடுத்தணும், எந்த இடத்துல வாழணும், என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுன்றத வகுத்து வச்சிருக்கிற இந்த ஏற்றத்தாழ் உள்ள சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை இன்னும் டாக்டர்ன்ற பேரில், நியூட்ரிஷன் என்ற பேரில் அந்த ஜாதி புத்தியோடு சொல்கிறாங்கன்றதை தான் நம்ம இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். கண்டிப்பாக மக்கள் இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சிருப்பாங்கன்னு நாங்கள் நம்புவோம். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.